Hi everyone, welcome to my channel Cook with Bob. இந்த வீடியோவில் தோசை பீட்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தோசை வாத்துட்டு அதை தான் நம்ம வந்து பீஸா பேஸாக யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே வெஜிடபிள்ஸ் போட்டு சீஸ் போட போகிறோம். நான் ஃபஸ்ட்டு தோசை மாவு வந்து எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிடுறேன். இங்கே நான் வந்து 5 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். இங்க அதே மாதிரி வந்து 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 கப் அளவுக்கு அவல், அதாவது போகா அவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 5 கப் அரிசிக்கு 1 கப் உளுத்தம்பருப்பு, 1 கப் அவல் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதையும் வந்து நான் தண்ணி விட்டு ஊற வச்சிடுறேன். இதை வந்து நீங்கள் ஒரு 6 மணி நேரத்துக்கு வந்து ஊற வச்சா போகிறோம். இந்த அவல் எதுக்கு போடுறதுனா, இதை நான் வந்து இட்லி மாவும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்றதுக்காக அவல் போடுறது. இங்கே ஏன்னா நான் வந்து மிக்சியில் தான் அரைப்பேன் மாவு. ஸோ நான் வந்து அவல் போடுறதுனால வந்து இட்லியும் ரொம்ப சாஃப்டாக வரும், தோசையும் வந்து நல்லா வரும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து உளுத்தம்பருப்பு அவலும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கெட்டியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க, நல்லா ஸ்மூத்தாக. இப்போ அடுத்து இங்கே நான் அரிசி அரைச்சிக்கிறேன். நான் வந்து யூஸ்வலாக மாவு அரைக்கும் போதே வந்து நான் உப்பு போட்டுருவேன். நீங்கள் உப்பு போட விரும்பாதவங்க நீங்கள் மாவு தோசை வாக்கும்போது வந்து உப்பு போட்டுக்கலாம். இதையும் நான் வந்து நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உளுத்தம்பருப்பு மாவும் அரிசி மாவும் வந்து ஒன்றா கலந்து நல்லா மாவாக வந்து ரெடி ஆகும். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்சியில் அரைக்கும் போதே இந்த மாவில் வந்து இட்லி வந்து ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு நைட் ஃபுல்லாக வந்து புளிக்கிறதுக்கு வச்சிடலாம். இப்போ காலையில் எழுந்து பார்த்தா வந்து இந்த மாதிரி மாவு நல்லா புளிச்சு இருக்கும். ஸோ இப்போ அதை மிக்ஸ் பண்ணி இந்த மாவில் வந்து நான் வந்து தோசை வைக்க போகிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எனக்கு தோசைக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் மாவு. இதில் உப்பு நான் போட்டுட்டதுனால நான் போடலை. இப்போது உப்பு போடாதவங்க இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை வாத்துக்கலாம். இங்கே நான் வந்து தவா வந்து காய வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் 2 கரண்டி தோசை மாவு விட்டுக்கிறேன். விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊத்தாப்பத்துக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க மாவை. எண்ணெய் விட்டுட்டு அடியில் வந்து ஃபுல்லாக இந்த ப்ரௌன் கலர் ஆகட்டும். இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிடும். இப்போது இது மேலே வந்து நம்ம ஒரு சாஸ் ஒன்று வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் டொமேட்டோ சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணி இப்போ இது மேலே வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். இப்போ நான் சொன்ன மாவே வந்து நீங்கள் இட்லியும் வாத்துக்கலாம். ஸோ நான் இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே மாதிரி மாவு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இது மேலே வந்து நம்ம பீட்சாக்கு யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ், அதாவது வெங்காயம், குடைமிளகாய், தக்காளி, கார்ன் இதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம். எல்லா காயும் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. கார்ன் மட்டும் நான் வந்து வேக வச்சு இதில் போடுறேன். போட்டுட்டு இப்போ இது மேலே வந்து நான் துருவிய சீஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸ்லைஸ் இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணி அப்படியே வந்து இது மேலே வச்சிடலாம். நான் வந்து துருவின சீஸ் வந்து போட்டுக்கிறேன். போட்டு இப்போ இந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த தோசையை வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அடிபாகமும் இப்போ வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடும், கிறிஸ்பி ஆகிடும். எப்பயுமே வந்து மைதா வச்சு இல்லை கோதுமை பண்ணி பீட்சா பண்ண முடியாது. ஸோ இந்த தோசை பீட்சா வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. சீக்கிரமாக நீங்கள் தோசை வாக்கும்போது இதை பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஈஸியான தோசை பீட்சா வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். ஆரிகேனோ கொஞ்சம். அவ்வளோதாங்க, ஈஸியான தோசை பீட்சா ரெடி. நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து தோசைக்கு பதில் இந்த மாதிரி கூட வந்து பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சீஸை தவிர்த்து மீதி எல்லாமே வந்து நம்ம ஹெல்த்தியானது தான். ஸோ நீங்கள் பயப்படாமல் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.